It is not just farming, livestock and raw production. This is a complete, fully integrated ecosystem that we build. தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான உண்மையை நேராக பேச போறோம். ஒரு நாடு வளர்ந்துடுச்சுன்னு எப்படி தீர்மானிப்பீங்க? பாலம் கட்டினா வளர்ச்சியா, கண்ணாடி கட்டிடம் கட்டினா வளர்ச்சியா? இதெல்லாம் வளர்ச்சி இல்லைங்க. ஒரு சாதாரண மனிதன் எப்படி வாழ்கிறான், அதுதான் உண்மையான அளவுகோல். இன்னைக்கு நம்ம நாட்டுல என்ன நடக்குது தெரியுமா? சாராயம் விற்கிறவன் அரசு ஊழியன், அவனுக்கு சம்பளம் இருக்கு, பாதுகாப்பு இருக்கு, ஓய்வூதியம் இருக்கு. ஆனா நமக்கு சோறு போடுற விவசாயி, அவனுக்கு என்ன இருக்கு? கடன், பயம், நஷ்டம், சில நேரம் மரணம் கூட. இது எந்த மாதிரியான அமைப்பு? விஷத்தை விற்கிறவனுக்கு அரசு வேலை, உயிரை காக்கிறவனுக்கு ஒன்றும் இல்லை. நான் கேட்குறேன், சாராயம் அரசு வேலைன்னா விவசாயம் ஏன் அரசு வேலையா இருக்கக்கூடாது? சாராயம் மக்களை மெதுவா அழிக்குது, ஆனா விவசாயம் மக்களோட உயிரை காக்குது. அப்போ யாருக்கு இதுல முக்கியத்துவம் கொடுக்கணும்? சாராய கடை ஊழியருக்கு கிடைக்கிற மரியாதை விவசாயிக்கு கிடைக்காதது ஏன்? இது தவறு இல்லை, இது ஒரு பெரிய அநீதி. இதுக்கு ஒரு தீர்வு இருக்கு. விவசாயத்தை அரசு பணியாக்கணும். அப்போதான் விவசாயிக்கு நிலையான வருமானம் வரும். அப்போதான் அவன் தற்கொலை செய்ய மாட்டான். அப்போதான் அவன் பிள்ளை நகரத்துக்கு ஓட மாட்டான். நிலம் விற்பனை பண்டம் இல்லை, அது நம்ம தாய். இப்ப ரியல் எஸ்டேட் காரங்க கையில சிக்கி இருக்கு, அதை மீட்டெடுக்கணும். விவசாயம் அரசு வேலையானா நிலம் பாதுகாப்பாகும், உணவும் பாதுகாப்பாகும், நாடு பாதுகாப்பாகும். இன்னொரு கேள்வி, மாட்டுக்கு ஊசி போடுற டாக்டர் அரசு ஊழியன், அந்த மாட்டை வளர்க்குற விவசாயி ஏன் அரசு ஊழியனா இல்லை? ஆடு மாடு வளர்ப்பு இது சாதாரண வேலை இல்லைங்க, இது நம்ம வாழ்க்கை அமைப்பு. அதனாலதான் சொல்றோம், ஆடு மாடு வளர்ப்பையும் அரசு பணியாக்கணும். இது வந்தா என்ன ஆகும் தெரியுமா? பால் சுத்தமா கிடைக்கும், மாமிசம் தரமா கிடைக்கும், உழவர் வாழ்க்கை நிலையாகும். இதுதான் உண்மையான பொருளாதாரம். இப்ப நம்ம சாப்பிடுற சோறு என்ன நிலை? ரசாயனம், நஞ்சு, மண்ணே மலடாயிடுச்சு. இதுக்கு ஒரே தீர்வு இயற்கை வேளாண்மை. அதையும் அரசு கையில எடுத்தாதான் நடக்கும். விவசாயம், மருத்துவம், கல்வி, இந்த மூணும் அரசு கையில தான் இருக்கணும். அப்போதான் சமூகம் சரியாகும். இலவசம் கொடுத்தா மக்கள் முன்னேற மாட்டாங்க, வேலை கொடுத்தாதான் மக்கள் முன்னேறுவாங்க. சாராயத்துல வருமானம் வேண்டாம், உழைப்பால வர வருமானம் தான் வேணும். நம்ம ஊர் தண்ணி, நம்ம ஊர் நிலம், நம்ம ஊர் உழைப்பு, இதுதான் நம்ம பலம். ஏன் நாம வெளிநாட்டை எதிர்பார்க்கணும்? நாமளே உற்பத்தி பண்ண முடியாதா என்ன? முடியும். அதுக்கு அரசியல் மனசு வேணும். இப்ப உண்மையான வளர்ச்சி என்ன தெரியுமா? ஒரு குழந்தை கூட பசியோட தூங்கக்கூடாது. ஒரு ஏழைக்கு மருத்துவம் இலவசமா கிடைக்கணும். எல்லா குழந்தைக்கும் ஒரே தர பள்ளியில படிக்கணும். பெண்கள் நள்ளிரவுல கூட பயம் இல்லாம நடக்கணும். தண்ணி இலவசமா சுத்தமா கிடைக்கணும். விவசாயி தற்கொலை செய்யாத நாடா இருக்கணும். சாராயம் இல்லாத சமூகமா இருக்கணும். வேலைக்காக வெளிநாடு போகாத இளைஞர்கள் இருக்கணும். சுற்றுச்சூழல் காப்பாற்றப்படணும். லஞ்சம் இல்லாத நிர்வாகம் இருக்கணும். சாதி மத சண்டை இல்லாம மக்கள் ஒற்றுமையா வாழணும். சிறைச்சாலை காலியா இருக்கணும். பள்ளிக்கூடம் நிரம்பி இருக்கணும். பிச்சைக்காரன் இல்லாத நிலை வரணும். விபத்து இல்லாத சாலை இருக்கணும். முதியவர்கள் பாதுகாப்பாக வாழணும். ஒவ்வொருவருக்கும் வீடு இருக்கணும். காற்று சுத்தமா இருக்கணும். மழை நீர் சேமிக்கணும். விவசாயி அதிகாரியா மாறணும். உணவு நஞ்சில்லாம இருக்கணும். கடன் இல்லாத மாநிலம் வரணும். விளையாட்டு வீரர்கள் உலகம் வெல்லணும். கைவினைஞர்கள் மதிப்பு பெறணும். அரசு போக்குவரத்து சிறந்ததாக இருக்கணும். குப்பை இல்லாத ஊர் இருக்கணும். மாற்றுத்திறனாளிகள் சுதந்திரமாக வாழணும். பெண்களுக்கு சம உரிமை இருக்கணும். குழந்தைகள் வேலைக்கு போகக்கூடாது. கிராமம் நகரம் சமமாக இருக்கணும். நீதி உடனடியாக கிடைக்கணும். பண்பாடு காக்கப்படணும். இணையும் எல்லோருக்கும் பயன்படணும். மேய்ச்சல் நிலம் இருக்கணும். விவசாயம் பெருமையா இருக்கணும். உழைப்புக்கு மதிப்பு கிடைக்கணும். நம்ம பொருளாதாரம் தற்சார்பு ஆகணும். மக்களாட்சி உண்மையா இருக்கணும். அமைச்சர் கூட அரசு மருத்துவமனைக்கு போகணும். இதுதான் உண்மையான வளர்ச்சி. இந்த மாற்றம் சாத்தியமா? ஆமாம், கண்டிப்பா சாத்தியம். சரியான தலைமை இருந்தால் போதும். நம்ம வரி பணம் நமக்கே பயன்படுத்தணும். சாராயம் வேண்டாம், உழைப்பு வேண்டும். மாற்றம் நம்மில் இருந்துதான் ஆரம்பிக்கணும். சிந்திப்போம், செயல்படுவோம். நமக்கு முன்னே இருக்கிறது 2 வழிதான். ஒன்று அழிவை ஏற்றுக்கிட்டு அமைதியா வாழ்ற வழி. இன்னொன்னு கேள்வி கேட்டு உரிமையை கேட்டு தலை நிமிர்ற வழி. நமக்கு சோறு போடுற கைய மதிக்கணுமா, அல்ல நம்ம வாழ்க்கைய அழிக்கிற விஷத்தை ஏற்கணுமா?
இது சாதாரண தேர்வு இல்லை, இது நம்ம எதிர்காலத்தை தீர்மானிக்கிற தீர்ப்பு. விவசாயி உயர்ந்தாதான் நாடு உயரும், உழைப்புக்கு மதிப்பு வந்தாதான் சமூகத்துக்கு நிம்மதி வரும். நீங்க ஒரு ஓட்டு போடுறதுல முடிஞ்சிடாது, நீங்க ஒரு தலைமுறையை உருவாக்க போறீங்க. அதனால சிந்தித்து ஓட்டு போடுங்க, உண்மைக்காக ஓட்டு போடுங்க, உழைப்புக்காக ஓட்டு போடுங்க, உங்க குழந்தைகளோட எதிர்காலத்துக்காக ஓட்டு போடுங்க. அப்போதான் நம்ம மண்ணும் நிமிரும், நம்ம மக்கள் நிம்மதியா வாழ்வாங்க. இதுதான் உண்மையான மாற்றம். நமது சின்னம் விவசாயி, விவசாயி சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. நாம் தமிழர். நன்றி, வணக்கம்.